இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனலில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஆன்லைன் ஜாப்ஸ் மூலமா மணி எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி தான் ரெகுலராக இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணப்படும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கிராம் ஃப்ரீயில் இருக்கக்கூடிய கிராமை எப்படி நம்ம குவிக்காக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிராம் ஃப்ரீயில். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோலுங்கிற ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இந்த ரோலுங்கிற பேஜில் எப்படி நீங்கள் சீக்கிரமாக கிராமை குவிக்காக ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டிக் போட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 500 வந்தால் -10 கிராம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி 1 to 500 வராது, பட் வந்துச்சுன்னா -10 கிராம் ஆகிடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் 500 to 1 to 700 இருந்துச்சுன்னா -1 கிராம். 700க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு லாபம் தான். மோஸ்ட்லி 995, 990 அது மாதிரிலாம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100 கிராம் ஆட் ஆகும். ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் முதல் ட்ரிக். உங்களுக்கு எப்போல்லாம் அதிகமாக ஏர்ன் பண்ண தோதோ அப்போலாம் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரோல்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ எனக்கு பாருங்கள் 995 கிராம் வந்திருக்கு. 995 நம்பர் வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்திருக்க வேண்டியது. பட் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணாமல் நான் சுற்றி விட்டேன். ஸோ அதனால் வெறும் 1 கிராம் தான் வந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. இரண்டாவது ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அங்கே ஒரு எப்படி க்ரீன் கலர் போட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக கிடைக்கிறதோட 0.2 கிராம் ஆட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ஒரு நாள் அதை சைன் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு 0.8 கிராம் மைனஸ் ஆகிடும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கை மட்டும் எடுத்து விட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கும் உங்களுக்கு 0.4 கிராம் வந்து ஆட் ஆகும். நார்மலாக நீங்கள் டிக்கை எடுக்காமல் பண்ணிங்கன்னா வெறும் 0.2 கிராம் தான் ஆட் ஆகும். ஸோ அதோட இது கொஞ்சம் கிராம் அதிகமாக எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ட்ரிப்ஸ்னே சொல்லலாம். மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாட்ரி. இதுதான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாட்ரியில் மட்டும் நீங்கள் ஒரு டிக்கெட் ஓன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பை டிக்கெட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. கீழே அதோட ப்ரைஸ். இது போன அப்டேட் வரைக்கும் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிராம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது குறைச்சிருக்காங்க. ஜஸ்ட் 1 கிராம் இருந்தால் போதும், ஒரு டிக்கெட் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வின் சான்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ டிக்கெட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் போட்டிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிராம் இருக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்லாம் வாங்கினா உங்களால் லாட்ரியே விழுகாது. எப்படியும் குறைஞ்சபட்சம் நீங்கள் 20லேருந்து 30 டிக்கெட் ஒட்டு மொத்தமாக வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 2 டிக்கெட் 3 டிக்கெட் உழுவுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நான் அதையும் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு 4-5 தடவை லாட்ரி எடுத்திருப்பேன். எப்பயுமே போடுறதெல்லாம் 30 டிக்கெட்டை தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அந்த 30 டிக்கெட் போட்டிங்கன்னா தான் உங்களதில் எப்படியாவது 2-3 டிக்கெட்டாவது வின் பண்ணும். ஸோ அதனால் லாட்ரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1-2லாம் வாங்காதீங்க. 20, 30 அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் லாபம் அதிகமாக வரும். நான்காவது ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஃபரல்ஸ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கிராம் ஃப்ரீ ரெஃபரல் லிங்க்கை அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த வெப்சைட்டில் போய் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு 3 கிராம் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு 10-20 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 30 கிராம் இல்லைனா 60 கிராம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ஆட் ஆகிடும். அண்ட் அந்த லிங்க்கையே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு ஈஸியாக கிராம் ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.